ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தவறான விஷயங்களில் தலையில் தூக்கிட்டு ஆடுறது, நல்ல விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இது வாழ்க்கையில் எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, இதுவும் கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள் தான் முக்கியமான காரணம். இவங்களுக்கு எப்படி பார்த்திங்கன்னா, கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரொம்ப யாரையாவது திட்டணுன்னா பன்னாடைன்னு திட்டுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த தென்னை மரத்தில் இருக்கிற பன்னாடை, பனை மரத்தில் இருக்கக்கூட பன்னாடையெல்லாம் பார்த்திங்கன்னா, அதில் தேன் எடுத்து ஊற்றுனீங்கன்னா தேனெல்லாம் கீழே விட்டுட்டு அழுக்க மட்டும் பிடிச்சிக்கும். அதனால தான் பன்னாடைன்னு திட்டுவாங்க. இது எல்லா துறையிலையும் இந்த மாதிரி பன்னாடைகள் நிறையா இருக்கும். இதுங்களுக்கு என்ன வேலைன்னா, தேனை பூரா கீழே விட்டுடும், அழுக்க மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கும். நம்ம வீடியோக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பாயிண்ட் நிறைய சொல்லிட்டு வருவோம். யாரும் சொல்ல முடியாத ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டு வருவோம். அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து மக்களுக்காக சொல்லணும்னு தேடி பிடிச்சி சொல்லிட்டு வருவோம். அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு உள்ளார என்ன பண்ணுவோன்னா, வளவல கொலன்னு பேசாத, தெளிவாக ஒரே வார்த்தையில் சொல்லும்பான். இது புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? அவங்கெல்லாம் ஜோதிடர்கள் ஆகிட்டாங்க. பொதுமக்கள் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஜோதிடர்கள் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி தான் ஒரு முக்கியமான ஜோதிடர்கிட்ட நிறைய தொடர்ந்து பயிற்சி எடுத்தவங்க அவங்க ஸ்டூடெண்ட்டு பேரை சொல்லி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நெல்லை வசந்தன் ஐயா கூட இருந்தோம். நெல்லை வசந்தன் ஐயா பேர்களை எப்படி எடுக்கிறது, எந்தெந்த பேருக்கு என்னங்கிறது ஒரு தெளிவாக இதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. என்னை பார்த்துட்டு உடனே சொல்லாங்க, சார் நீங்கள் ராஜேந்திரன் தானே உங்கள் பேர், இது அரசனுடைய பேர், அதனால் நீங்கள் அரசாங்கத்தோட தொடர்புடைய வேலையில் இருப்பீங்க, அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட தொடர்புடைய வேலையில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், கடைநிலை ஊழியர்கள்னு சொல்கிறவங்க கூட பப்ளிக்கோட தொடர்பில் தான் இருப்பாங்க, நம்ம தெருவை க்ளீன் பண்ணுறவங்க கூட பொதுமக்களோட தொடர்பில் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் அவரும் மக்கள் தொடர்பில் இருப்பார், அரசாங்க தொடர்பில் இருப்பார். பேருங்கிறது இப்படி இல்லை. ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னா, ராஜாங்கிறதுக்கு சூரியன் எடுக்கலாம், குருவையும் எடுக்கலாம். இந்திரன் அப்படின்னு வரும்போது சந்திரனை தான் எடுக்கணும். அப்போ இந்த கிரக சேர்க்கைகளை தெரியாமல் இந்த இடத்துல நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, இது ராஜேந்திரனுங்கிற பேருக்கு கிரக சேர்க்கை மேலோட்டமான கிரக சேர்க்கை. இதை உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் சூரியனும் சனியும் வரும். இது மற்றவங்களுக்கு தெரியாது. பேர்களை வச்சு மட்டுமே சொல்லுவாங்களே தவிர 2-3 கிரகங்கள் அதில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. இதை என்ன சொல்கிறோம், நம்ம பப்ளிக்கில் நிறைய தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம்ல. இது நிறைய பேருக்கு இடைஞ்சல் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நல்ல விஷயங்களை சொல்லும் போதெல்லாம் வளவல கொலகலை சுருக்கமாக சொல்லும்பான். இது என்னத்துக்கு அவனுக்கு? உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்காட்டி போ. ரோட்டில் நம்ம போயிட்டே இருக்கோம், எதுக்கு யார் வேணாலும் வருவாங்க. நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும், சம்மந்தப்பட்ட விஷயங்களை காதில் வாங்காமல் போயிட்டுருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே காம்பவுண்டை சாத்திக்கிட்டு உள்ளார கத்துறது ஆட்கள், அடையாளம் தெரியாது இல்லையா? அப்போ எங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியுங்கிறனால இது என்ன கிரக சேர்க்கை, இந்த மாதிரி ஆட்கள் இவங்களை நான் பரிதாபம் தான் படுறவங்க, கோவலாம் படலை. இதுக்கு என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னாடைன்னு ஒரு விஷயத்த சொன்னோம் இல்லையா? நல்ல விஷயங்கள்லாம் கீழே விட்டுட்டு தவறான விஷயங்களை பிடிச்சிக்கிறது, இல்லாட்டி இந்த நல்ல விஷயங்கள் யாருக்கும் போய் சேரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கல்ல. இதுக்கு முக்கியமான கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். நான் நிறைய ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்களோட சொல்கிறேன். ஏன்னா இதை என்ன சொல்லுவாங்க, குருவும் சனியும் சம்மந்தப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பழைய ஜோதிட நூல்களிலே போட்டிருக்கோம், இதுக்கு சண்டால யோகம், குரு துரோகின்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுவாங்க. அதே போல் நல்ல விஷயங்களை கண்டாலே இவர்களுக்கு பிடிக்காது. அதே போல் நல்ல லீடர்களை கண்டாலும் பிடிக்காது, நல்ல மனிதர்களை கண்டாலும் பிடிக்காது. பிடிக்காதுன்னா ஏன் அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க, அதனால் பிடிக்கலன்னு காரணமும் சொல்ல தெரியாது. அப்போது தேனை விட்டுட்டு அழுக்கை மட்டும் பிடித்துக்கிற பன்னாடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை தான் இருக்கும். இதுக்கு நான் நல்ல உதாரணம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நெல்லை வசந்தன் ஐயா நல்லா உயிரோடு இருக்கும்போது, அதாவது நான் சொல்கிறது கொரோனாவுக்கு முன்னாடி காலகட்டங்கள், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த ஜாதகத்தை பார்த்து பெயர் எடுக்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் மாதிரி கிடையாது, இது மாய மந்திரம், இது தேவையில்லாமல் உளர்றது, அப்படியெல்லாம் தேவையில்லாமல் ஒரு 4-5 தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேபி சிஸ்டத்தை பற்றியும் கண்ணாபுனான்னு எழுத ஆரம்பித்தார். அதாவது இப்போ கேபி சிஸ்டம்ங்கிறது உலக அளவில் புருவான சிஸ்டம். அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க தப்பாக பண்ணாங்கன்னா அது நம்ம அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. அது மாதிரி நெல்லை வசந்தன் ஐயாங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஜோதிடர்.
அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வேர்ல்டு லெவலில் சில யூனிவர்சிட்டிலாம் ஹார்மோன்கள்லாம் பார்த்திங்கன்னா பாடத்திட்டமாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களே என்ன யாருன்னு பார்த்து நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு மனசில் ஒன்று உதிச்சுது. அப்போ நான் அவருக்கு பதில் எழுதினேன் ஃபேஸ்புக்கில். நல்ல கட்டுரைகள்லாம் எழுதுங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அதே சமயத்தில் யாரையும் விமர்சிக்கிறீங்கன்னா நீங்கள் விமர்சிக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஆட்களாக பார்த்து விமர்சிக்கிறீங்களா, டுபாக்கு ஒரு 100 இருக்குது அதெல்லாம் விட்டுடுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்னு ஒரு 4-5 புக்கை லிஸ்ட்டை போட்டார். அப்புறம் தான் நான் சொன்னேன், உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் ஏதாவது சம்மந்தப்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஆட்களால் தான் இந்த மாதிரி புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க மேலே சாணியை வாரி அடிக்க முடியும். அப்போ அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்லணும்ல. அந்த லாஜிக் சொல்ல தெரியாமல் அடித்தா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்படின்ன பிறகு என்ன பண்ணால் அவன் கட்டுன்னு மழுப்பிட்டு இது குரு சண்டால யோகம், குரு துரோக யோகம்னு எழுதிட்டான். அவருக்கு பதிலுக்கு திரும்ப வராரு, என் ஜாதகத்தில் குருவும் சனியும் சம்மந்தப்படுது, ஆனால் குரு சண்டால யோகம்னு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்புக்கு வராரு. அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கான தகவல்கள்லாம் சேகரித்து அனுப்பிட்டு பாருங்கள், இந்த குரு சண்டால யோகத்துக்குன்னு ஒரு சிறப்பு பூஜை நடக்கும். திருவிடை மருதூருங்கிற ஊரில் மகாலிங்க சாமி கோயில்களில் இது நடக்கும். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க, அதனால் போய் பாருங்கன்ன பிறகு அவர் எழுதுறது நிறுத்திட்டார். ஃபேஸ்புக்கை விட்டு விலைக்கு ஓடி போயிட்டார். அதாவது எப்போதுமே ஒன்று வைங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் கிடைச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா, பிடித்தவர்கள் நிறைய பேர் வருவாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு பயன்படுத்துன்னு விட்டுடணும். தேவையில்லாமல் வந்து குழப்பினீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எனக்கு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுக்கு பின்னாடி இந்த ஆப்ரேட் பண்ணுறவங்க ஜாதகத்தையும் நான் போட்டுவிடுவேன். அப்புறம் அசிங்கமாகிடுங்கிறனால தான் நான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறதில்ல. அதே போல் புதன் கேது சேர்க்கை உள்ளவர்களும் இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்ல முடியாது. ஏன்னா புதன் ஜோதிடத்தை சொல்லுவதற்கான கிரகம். அதோட கேது சேரும்போது என்ன ஆகும்னா அதுக்கு எதிர் திசையில் திருப்பி விட்டுடும். அவர்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது வந்து நல்லதில்லை. ஏன்னா இது பொதுமக்களுக்கு பயன்படும். என்னை விட ஏதாவது பேசணும், என் கூட பாயிண்ட் ஆர்கியூ பண்ணால் நேராக ஸ்டுடியோவுக்கு வரலாம். என்னுடைய நம்பர் இருக்குது, பேசிட்டு வரலாம். நான் சந்தோஷமாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியை கேட்டு எனக்கு நான் பதில் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இருக்குதுல்ல. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் சார்பாங்க. யார் என்னன்னு கேட்டால் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன்னு எங்கெங்கேயோ பேரை சொல்லுவாங்க. உடனே நான் சொல்லுவேன், நான் இல்லை, என்னோடய உதவியாளர் சொல்லுவாங்க, எங்கெங்கேயோ படிச்சுட்டு இங்கே எதுக்கு டவுட் கேட்குறீங்க, எங்கே படிக்கிறீங்களோ அங்கே தானே போய் டவுட் கேட்கணும். இந்த மாதிரி ஜோதிடத்தில் தெளிவு பெறாதவர் செலவு பண்ணி உள்ளவங்க, அடுத்தது வந்து புகழுக்கு வந்துட்ட பிறகு நம்மளால் பாயிண்ட் சொல்ல முடியாமல் தடுக்கிறவங்க, இவர்கள் வந்து ஒரு டீமை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு வகையில் மகிழ்ச்சி. அதாவது கதறல், அது கதறல் சத்தம் நம்ம காது கிழிகிற அளவுக்கு கேட்குது. அதனால் அதை பெருசாக எடுக்க வேணாம். இதை கூட நான் பேச மாட்டேன். சில நண்பர்கள் என்னை கேட்டாங்க, என்ன சார் இந்த மாதிரி வந்து கமெண்ட் கண்ணாப்புனான்னு தப்பாக போடுறான், நீங்கள் போடுறது தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்து பாயிண்ட்டாக அழகழகாக சப்ஜெக்ட் பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி அவர்களுக்கான சேர்க்கை எது? நாயாக பிறந்தால் குலைச்சி தானே ஆகணும், பண்ணியாக பிறந்தால் உரிமை தானே ஆகணும். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மனிதர்களாக நடந்துக்கிட்டோம் அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை. இதை கூட நான் வந்து ஜோதிட சேர்க்கையை தான் பார்க்குறேன். அந்த மாதிரி குரு சண்டால யோகம் உள்ளவர்கள், அதாவது குரு சனி சம்மந்தப்படுறது, குரு ராகு சம்மந்தப்படுறவர்களும் இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. புதன் கேது சம்மந்தப்படுறவர்களும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு துணை போவாங்கங்கிறது தான் இந்த கிரக சேர்க்கை. அதனால் இதுவும் வந்து ஒரு ஜோதிட பாடமாகவே எடுத்துக்கோங்க, ஜோதிட பயிற்சியாகவே எடுத்துங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.